வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஐயா அமரர் கோவை செழியன் அவர்களின் நினைவு தினமான இன்று கொங்கு வேளாளர்கள் கவுண்டர்கள் பேரவையின் மாநில தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்கள் தலைமையில் ஐயா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் KMDK திருச்சி மாவட்ட செயலாளர் எம் சேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிபாளையம் ஒன்றியம் மோலியப்பள்ளி ஊராட்சி ராயர்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிறுத்தம் நிழற்கூடம் திறப்பு விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருச்சியில் இந்தியா கூட்டணி சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் பேரவையின் மாநில தலைவர் ஐயா ஆர் தேவராஜன், திருச்சி மாவட்ட செயலாளர் சேகர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் எலச்சிபாளையம் ஒன்றியம் பொம்மப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்களின் ஏற்பாட்டில் 3 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் திறந்து வைத்தார். திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாலந்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிட திறப்பு விழாவில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் ஐயா அமரர் கோவை செழியன் அவர்களது நினைவு தினமான இன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் சார்பாக மாநகர அலுவலகத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் RS தனபால் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈரோடு கிழக்கு மாவட்ட ஆட்சிமன்ற குழு ஈரோடு திண்டல் பஞ்சாபி கூட்டு அரங்கில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி தலைமையில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றியம் மோலியப்பள்ளி அன்னமார் சுவாமி திருக்கோவிலுக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள அறங்காவலர் குழு உறுப்பினர்களை ER ஈஸ்வரன் MLA அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு சரியாகும் வரை அனைத்து உணவகங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தில் சலுகை அறிவித்ததற்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் வரவேற்பு. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல ஹோட்டல்கள் மின் அடுப்பிற்கு மாறியுள்ள நிலையில் கூடுதல் நுகர்விற்கு யூனிட்டிற்கு ₹2 சலுகை அறிவிப்பு. அண்டை நாடுகள் மீதான தாக்குதல்களை தவிர்க்குமாறு ஈரானுக்கு காசாவில் இயங்கும் ஹமாஸ் அமைப்பு கோரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு முழு உரிமை உள்ளது. இருப்பினும் பிராந்தியத்தில் அமைதியை பேண தேவையற்ற மோதல்களை தவிர்க்க ஹமாஸ் வேண்டுகோள். இந்திய பெருங்கடலில் ஈரானின் இரிஸ் டெனா போர்க்கப்பலை தாக்கி அழித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என ஈரான் ராணுவ தலைமை தளபதி அமீர் ஹடாமி உறுதி. அதில் மரணமடைந்த வீரர்கள் ஈரானிய கடற்படை வரலாற்றில் தைரியத்தின் அடையாளமாக போற்றப்படுவார்கள் என்றும் பேச்சு. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.